எபிக் ஸ்க்ரீனில் படம் பார்த்த என்னோட அனுபவத்தை தான் இந்த வீடியோ ஷேர் பண்ண போகிறேன். நம்ம மதுரை ரேடியன் சினிமாஸில் எபிக் ஸ்க்ரீன் இருக்குன்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ரொம்ப காலமாக க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. இப்போ பல ஃபார்மாலிட்டிஸ் எல்லாத்தையும் முடித்து இன்றைக்கி லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கான ஸ்பெஷல் ஷோ அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் எல்லாருமே போயிருந்தோம். ஃபஸ்ட்டு நார்மலாக வழக்கமாக நம்ம தேட்டரில் பார்ப்போம்ல, அந்த ஃபார்மெட்டில் ஒரு வீடியோ ப்ளே பண்ணாங்க. அதுக்கப்புறம் எபிக் ஃபார்மெட்டில் வீடியோ போட்டாங்க பாருங்கள். டோட்டல் சேஞ்ச் அவ்வளோ மாஸாக இருந்துச்சு. நல்ல ஒய்டான ஸ்க்ரீனு. ஃபஸ்ட் ரோவில் உட்காந்துருக்கவும் சரி, லாஸ்ட் ரோவில் உட்காந்துருக்கும் சரி, எல்லாருக்குமே ஸ்க்ரீன் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் தெரியும். அதுக்கேற்ற மாதிரி சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டும் பண்ணியிருந்தாங்க. எபிக்குக்கும் ஐமேக்ஸுக்கும் என்ன வித்தியாசம்னு சில பேர் கேட்பீங்க. ஒரு வித்தியாசமும் கிடையாது. டெக்னாலஜிலாம் சேம் தான். எபிக் நம்ம இந்தியன் பிராண்ட். உண்மையிலேயே சொல்கிறேன், எபிக்கில் படம் பார்த்த அனுபவம் வேறு லெவலில் இருந்துச்சு. இப்போ செப்டம்பர் 5 கோட்டு படம் வேறு தளபதி நடித்தது வருது. அது எபிக் ஸ்க்ரீனில் ரிலீஸ் ஆகுது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட போய் டிக்கெட் புக் பண்ணி பார்த்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்றதை கமெண்ட்ஸை சொல்லுங்கள்.